உடனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு விதைக்கப்படுகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு அன்பு தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வேலை செய்யணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நாம் இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவின் கனிகள் எல்லாம் கூடவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இந்த அன்பின் கிரியைகள் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தணுங்க. கேட்கறவங்க ஏனோ தானே கேட்கப்படாது, பிரயோஜனப்படுற மாதிரி கேட்கணுங்க. கேட்டு 4 பேருக்கு பிரயோஜனப்படணும். விதைக்கப்படுகிற ஒரு அன்பு. ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த தேவ அன்பை பற்றி ஒன்று தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தாய் தகப்பன் அன்பு, சகோதர சகோதரி அன்பு, ஒரு மனுஷன் மனுஷிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு. ஆக சராசரி மனிதனுக்கு தேவ அன்பை பற்றி தெரியாது. அந்த தேவ அன்பை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், கிறிஸ்தவர்கள், கத்திரி பிள்ளைகள். அதான் சொன்ன, ரட்சிக்கப்படும் பொழுதே நம் இருதயத்தை அன்பு ஊற்றப்படுதுன்னு சொல்லி. அப்படியானால் இவ்வளோ விசேஷ ஜனம் நீங்கள் அவர்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் நமக்கு என்று சொன்னால் இந்த தெய்வீக அன்பை நாம் தான் அறிந்திருக்கிறோம், நாம் தான் உலகத்துக்கு வெளிப்படுத்தணுங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான் நீங்களும் நான். இன்னும் நான் சொல்லுகிறேன், உலகத்தார் கிறிஸ்தவத்துல அதிகமாக எதிர்பார்ப்பது இந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர் என்று சொன்னால் அன்புள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள் என்று தான் உலகத்தான் நினைக்கிறார்கள். என்றால் இயேசு அன்புள்ளவர், அவர் ஜனம் அன்பான ஜனம் என்று உலகம் நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது. அப்படின்னா நம்ம குடியிருக்க இடத்துல இப்படிப்பட்ட கிறிஸ்துவ அன்பு இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆழமான அன்பு இருந்து விட்டால் சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சகோதரத்திலும் சரி பிரச்சனை இருக்காது, பிரிவினையே இருக்காது. அடுத்தவர் நமக்கு என்னதான் தீமை செய்தா கூட கணவன் மனைவி உறவு பாதிக்காது. அடுத்தவர் என்னதான் நமக்கு குடிபறித்தாலும் சரி ஆண்டவரோடு நமக்கு உறவு பாதிக்காது. அது நிலைச்சிருக்கும். இன்றைக்கே இருதயத்தை ஒப்பு கொடுத்து தெய்வீக அன்புக்கு, பரிசுத்தாவின் நிறைவுக்கு, பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. அன்பிலே வேரூன்றி வளர உதவி செய்வார். உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுபாவம் வெளிப்படும். சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.